அது ஒரு பிளெஸிங் தான் அவரோட ஒர்க் பண்ணது. என்னோட முதல் பாட்டு உன்னை கண்டினியூ அவர் தான் எழுதினாரு. அந்த டைம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டுக்கு வந்து 4 சரணம் ஓகே அவர் எழுதி கொடுத்தது. ஒரு 3-4 பல்லவி. இப்பெல்லாம் வந்து லிரிக்ஸ் பல்லவி அனுப்பிச்சிடுங்க, சும்மா அப்படியே டியூனை பாடி அனுப்புவோம், பல்லவி டியூன் எழுதி அனுப்புறேன். ஸோ அவரோட அந்த டைம் நான் சொல்றேன் 2005 2006ல ப்ளஸ் 2-3 விஷயங்கள் அவர் அப்பப்போ சொல்லுவார். ஒரு பாட்டு வந்து எனக்கு தேவதையில ஆரம்பிக்கும் அந்த பாட்டு லிரிக். அப்போ வந்து அந்த டைரக்டரும் கேட்டிருந்தாரு, தேவதை யூஸ்வலா இருக்கிற வார்த்தை அது மட்டும் ஏதாவது மாற்றணும். நான் தேவதைன்னு எழுதின எல்லா பாட்டுமே ஹிட்டு, ரொம்ப சிம்பிளா அழகா அந்த மாதிரி அவரு தேவதையை கண்டேன் அந்த மாதிரி நிறைய பாட்டு தேவதையில எழுதி வாமனன்ல ஒரு பாட்டு எழுதி ஹிட் ஆயிருக்கும். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ வார்த்தைகளாகவும் டியூனாகவும் சிம்பிளா கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ அதை முதல்ல பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அவர் சொன்னது எனக்கு பல வருடங்கள் முன்னாடி. ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு. அவர் இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள் அழகா அமைஞ்சிருக்கும். எவ்வளவோ அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாரு. ஆனந்த யாழைலாம் சச் அ பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? ஸோ வி ரியலி மிஸ் ஹிம். ஓகே, நீங்க எந்த அளவுக்கு ஒரு அட்மைர் பண்ணிருக்கீங்க? இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இருந்தா இதே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனந்த யாழை இந்த யாழுக்கு தனி ஒரு யாழை என்று சொல்லியிருந்தால் அதுக்கு ஒரு அழகு கிடைச்சிருக்காது. ஓகே, அழகான யாழையும் அது அற்புதமான யாழ், இனிமையான யாழை, நல்லா ஆனந்த யாழை என்றைக்குல இந்த யாழ் வந்து ஒரு ஆனந்தமானதா என்று சொல்லி அதான் நாங்க சொல்ல ஒரு வேர்ட்ஸே போதும், ஆனந்த யாழை மீட்டுகிறார். இந்த வேர்ட்டுக்கு ஒரு அடைமொழி கொடுத்ததே அவருடைய கவி புலமையை காட்டிட்டு. அவ்வளவுதான். அதுதான் நான் கண்டிப்பா.